சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, காரணமில்லாமல் சாய் உன்னுடைய கண்ணுக்கு நேராக வரமாட்டேன் என்பது உனக்கு தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ போராடி கொண்டு இருக்கும் சில சமயத்தில் உனக்கு நான் இருக்கிறேன் என்பதை காட்டியிருக்கிறேன். அதுவே சில சமயம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வரப்போகிறது என்றால் அதற்கு முன்பு வந்து நான் சொல்லியிருக்கிறேன் உனக்கு சந்தோஷம் வரப்போகிறது என்று. கவலை என்றாலும் சொல்லிவிடுகிறேன், கஷ்டம் வரப்போகிறது என்றாலும் சொல்லிவிடுகிறேன். ஏன் தெரியுமா? எல்லா விஷயத்திலும் என்னுடைய பிள்ளை முன்பே தெரிந்து எல்லா விஷயத்திலும் மிக மிக ஜாக்கிரதையாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக. இப்பொழுதும் நான் உன் கண்ணில் பட்டதற்கு ஒரு காரணம் உண்டு. அந்த காரணமே உன்னை காப்பாற்றுவதுதான். என்னுடைய பிள்ளை எப்பொழுதுமே சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கிறார். எவ்வளவு வயது ஆனாலும் சரிதான், அந்த குழந்தைத்தனம் இன்னும் போகவில்லை. குழந்தைத்தனம் என்பது என்னவென்று சொல்கிறேன், கேளுங்கள். என்ன தெரியுமா? ஒரு அம்மாவோ இல்லை மற்றவர்களும் நண்பர்களும் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஏதோ ஒரு வார்த்தையால் திட்டுவார்கள். தேவையே இல்லாத கடினமான வார்த்தையை பயன்படுத்துவார்கள். ஆனால் அந்த பிள்ளை ஒரு சின்ன அன்பான ஒரு வார்த்தையோ இல்லை சாப்பிடுவதற்கு ஏதாவது ஒரு உணவோ கொடுத்து விட்டால் அனைத்து விஷயத்தையும் மறந்துவிட்டு ஓடும். எனக்கு இது தந்து விட்டார்கள், அது தந்து விட்டார்கள் என்று. அந்த பிள்ளைகளுக்கு மனதில் ஒன்றுமே இருக்காது. எல்லா விஷயத்திலும் அந்த பிள்ளைகள் எப்பொழுதுமே கள்ளக்கபடம் இல்லாமல் இருக்கும். அதுதான் நீ. உன்னுடைய மனதில் கள்ளம் கபடம் எதுவும் கிடையாது. உனக்கு எப்பொழுதுமே மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றும் நினைப்பாய், அவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்றும் நினைப்பாய். தேவைப்படுவதற்கு ஏதாவது பொய்யை சொல்வாய், அதாவது அது கட்டாயம் என்றால் அதற்காக சொல்வாயே தவிர மற்றபடி பொய்கள் என்பது தேவையில்லாமல் வராது. முக்கியமாக சொல்ல போனால் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு உண்மையாக இருப்பார். ஆனால் சில விஷயத்தை உன்னிடமிருந்து மறைக்கிறார்கள் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள். நீயும் ஏதோ ஒன்று நமக்கு பின் நடக்கிறது என்று நினைக்கிறாய். ஆம், உனக்கு பின் ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறது தான், அது எனக்கும் தெரியும். அந்த விஷயத்தில் இருந்துதான் காப்பாற்றலாம் என்று வந்துவிட்டேன். என்னுடைய பிள்ளையை பத்திரமாக பார்த்து கொள்ள நான் ஆசைப்படுவேன். எந்த அம்மா அப்பாவாக இருந்தாலும் அதைத்தான் ஆசைப்படுவார்கள். ஒரு பிள்ளையை ஒரு இடத்தில் கட்டி கொடுக்கிறார்கள் என்றால் அந்த பிள்ளை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தான் நினைப்பார்கள். அந்த பிள்ளை எப்பொழுதும் வீணாக போக வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். புரிகிறதா? நானும் அப்படித்தான். நீ நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையின்படி சில விஷயங்கள், சில விதைகள் விளையாடிவிட்டது. சிலருக்கு உன்னை பிடிக்கிறது, சிலருக்கு உன்னை பிடிக்கவில்லை. சில விஷயம் உனக்கு தேவைப்படும் பொழுது நடக்கிறது, சில விஷயம் நீ தேவைப்பட்டு கேட்கும் பொழுது அது நடக்கவில்லை. சரி, ஆனால் நீ எப்பொழுதுமே ஒன்று செய்கிறாயே, எல்லா விஷயத்திலும் சின்ன பிள்ளைத்தனமாகவே நடந்து கொள்கிறாயே. அது எதற்காக? நீயே சொல் பார்க்கலாம். யார் யார் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அப்படித்தானே இருக்க வேண்டும். ஆனால் நீ யார் யாரோ எப்படி நடந்து கொண்டாலும் நீ நீயாகத்தான் இருக்கிறாய். ஒருவன் உன்னிடம் பொய் சொல்கிறானா, அவனிடமிருந்து விலகு. ஒருவன் உனக்கு உண்மையாக இருக்கிறானா, அவனிடம் பேசு. ஆனால் நீ என்ன தெரியுமா செய்கிறாய்? உனக்கே நன்றாக புரிகிறதா? ஒருவன் உனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறான் என்று தெரிந்து விட்டது என்றாலும் அவனிடமிருந்து ஒதுங்குகிறாய். ஆனால் அடுத்த நிமிஷம் அவன் நன்றாக பேசிவிட்டால் அவன் பழைய விஷயத்தை செய்ததையெல்லாம் மறந்துவிட்டு நீ எல்லோரிடமும் உண்மையாக இரு. ஆனால் எப்பொழுதுமே ஏமாந்து விடாதே. உன்னுடைய மேல் எந்த ஒரு தவறும் கிடையாது. எப்பொழுதுமே நீ எல்லா விஷயத்திலையுமே அமைதியாகத்தான் எல்லா முடிவையும் எடுப்பாய். ஆனால் சிலர் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து விளையாட நினைக்கிறார்கள். முக்கியமாக உன் வீட்டில் இருப்பவர்களே உனக்கு சரியில்லாமல் பின்பு ஏதேதோ விஷயத்தை செய்கிறார்கள். சொல்லப்போனால் உனக்கு தெரியாமல் வெளியில் பணத்தை வாங்குவது, தவறான பாதைக்கு செல்வது, குடும்ப சூழ்நிலை புரிந்து கொள்ளாமல் ஆடம்பரமாக சில விஷயத்தை செய்வது, இது போன்ற விஷயங்களை எல்லாம் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களும் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். உன்னுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோருமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். ஆனால் உன்னுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோரும், முக்கியமாக உன்னுடைய வீட்டில் மிக 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 தலையாக இருக்கும் அந்த நபர் சுயநலமாகத்தான் யோசிக்கிறார்.
தன்னுடைய அம்மாவின் குடும்பம், தன்னுடைய பிள்ளைகள் மட்டும். நீ இருக்கிறாய் என்பதை அங்கு யாரும் நினைக்கவில்லை. அவர்களுக்காக நீ உழைக்கிறாய். ஆனால் உனக்காக உழைக்க அங்கு யார் இருப்பா? நீயே சொல் தங்கமே. வாழ்க்கையில் யார் இருக்கிறார்கள், யார் என்ன செய்கிறார்கள், நமக்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள், எது பார்த்தோம் நீ கவலைப்படாதே. தெய்வம் உனக்காக என்ன செய்கிறது என்று பார். இப்பொழுது இருக்கும் இந்த கஷ்டம், அதாவது பொறுப்பே இல்லாமல், உன் மீது பாசம் இல்லாமல் ஒரு நபர், உன் வீட்டிலேயே ஒரு நபர் இருக்கிறார் அல்லவா? அவருடைய மனதை மாற்றி உனக்கு ஒரு நல்ல துணையாகவும் உன் குடும்பத்திற்கு ஒரு பொறுப்பானவர்களாகவும் நிச்சயமாக இந்த சாய் மாற்றி அமைத்து தருவேன். உன்னுடைய மனநிலைமையை நான் அறிந்தேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டத்தை நான் புரிந்து கொண்டேன். எல்லா இடத்திலும் நான் இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் சிரித்து சிரித்து பேசுவார்கள், ஆனால் தவறான விஷயத்தை செய்வார்கள். சில பேர் கோபமாக பேசுவார்கள், ஆனால் அவர்கள் சரியாகத்தான் இருப்பார்கள். அதனால் கோபமாக பேசுபவன் தவறானவன், சிரித்து சிரித்து பேசுபவன் நல்லவன் என்பது எப்பொழுதும் எதையும் வைத்து தீர்மானித்து விடாதே. யார் உன்னிடம் ஒரு முறை நீ வீணாக போக வேண்டும் என்று நினைத்தார்களோ, இல்லை தேவையில்லாத விஷயத்தை பற்றி நினைத்தார்களோ, அவர்களிடம் பேசுவதை குறைத்துக்கொள். அவர்கள் ஒரு முறை அன்பாக பேசிவிட்டால் அவர்கள் வாழ்க்கையில் திறந்து விட்டார்கள் என்று அர்த்தம் கிடையாது. போலியாக சிரிப்பவர்களும் இருக்கிறார்கள், உண்மையாக இருந்து கொண்டு சிரிக்காமல் இருப்பவர்களும் இருக்கிறார்கள். அதனால் எப்பொழுதும் கவலைப்படாதே தங்கமே. உன் குடும்பத்தின் சூழ்நிலையை மாற்றுகிறேன். உன்னை காப்பாற்றத்தான் வந்தேன். நிச்சயமாக இந்த சாய் காப்பாற்றுவேன். எதிர்பாராத சூழ்நிலையில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் இந்த அழுக்குகளை எல்லாம் நீக்கி சந்தோஷம் என்ற ஒரு உச்சத்திற்கு உன்னை கொண்டு வந்து அமர வைப்பேன். உனக்கு நிறைய ஆசைகள் இருக்கிறது. அந்த ஆசைகள் முழுவதும் உன்னுடைய தொழிலுக்காகவும் உன்னுடைய வீட்டில் இருக்கும் நபர்களுக்காகவும் நீ ஆசைப்பட்டு ஒவ்வொன்றாக செய்கிறாய். ஆனால் உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு உனக்கு என்ன செய்ய வேண்டும், உன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதின் ஆசை இல்லை. எனக்கு ஆசை இருக்கிறது. என்னுடைய பிள்ளைக்கு முழுமையாக ஒரு அப்பாவாக இருந்து என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லாம் செய்ய வேண்டும் என்று. கண்டிப்பாக யார் உனக்கு செய்கிறார்களோ இல்லையோ மனிதர்கள், தெய்வம் உனக்கு நிச்சயமாக நல்ல வழியை காமிக்கும், நல்லதே செய்யும். பொறுமையோடும் பக்தியோடும் நம்பிக்கையோடும் இருந்த பிள்ளைகள் என்றாவது வீணாக போய் நீ பார்த்திருக்கிறாயா? கண்டிப்பாக இனி வரும் காலகட்டத்தில் உன்னுடைய வாழ்வில் நீ மிக சிறந்த இடத்தில் இருப்பாய். கொஞ்சம் கொஞ்சமாக நீ வளர ஆரம்பிப்பாய். அந்த கொஞ்சம் கொஞ்சம் என்பது இன்னும் கொஞ்ச நாள், அடுத்தது அசுர வளர்ச்சியில் நீ மிகப்பெரிய ஒரு ஆளாக மாறிவிடுவாய். கண்களை எப்பொழுதும் கலங்க வைத்து கொண்டே இருக்காதீர்கள். உங்களுடைய உடம்பில் இருக்கும் சக்தி என்ன ஆவது? உடம்பை பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது ஒன்று என்றாலும் யாரும் வந்து உங்களை பார்க்க மாட்டார்கள். அப்பொழுதும் நீங்கள் தான் உங்களை பார்த்து கொள்ள வேண்டும். குடும்பம் குடும்பம் என்று சொன்னாலும் நீங்கள் நன்றாக இருந்தால்தான் அந்த குடும்பமும் உங்களை பார்க்கும். நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் உடம்பை கவனித்துக்கொள். எல்லாவற்றையும் அவர்களுக்காக செய்கிறேன் இவர்களுக்காக செய்கிறேன் என்று உடம்பை விட்டு விடாதே. நிறைய அலைச்சலை எப்பொழுதும் ஏற்படுத்தி கொள்ளாதே. மன உளைச்சல் எப்பொழுதும் வேண்டாம். வெளியில் அலைச்சலும் அவ்வளவாக வேண்டாம். பொறுமையோடு இரு, நம்பிக்கையாக இரு. நீ கும்பிடும் தெய்வம் உன்னை ஒரு பொழுதும் கைவிடாது. காக்க வந்த தெய்வத்தை எப்பொழுதும் நீ அலட்சியமும் செய்து விடாதே. நமக்கு எதுவும் தெய்வம் நல்லது செய்யவில்லை என்ற ஒரு கோபமும் வைத்து கொள்ளாதே. உனக்காக ஒவ்வொரு கணமும் நீ வேண்டும் தெய்வம் இருக்கும் பொழுது, நீ ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் தெய்வம் இருக்கும் பொழுது உனக்கு எந்த ஒரு கவலையும் வேண்டாம். சந்தோஷமாக இருங்க. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.